இன்றைய வாழ்தரும் வார்த்தைகள் ஏசாயா 54:7. நொடி பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். ஆம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிற வார்த்தைகள், ஒரு நொடி பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நான் உன்னை பேரிரக்கத்தால் நான் உன்னை ஈர்த்து கொண்டேன். என் அருகிலேயே நான் உன்னை வைத்திருக்கிறேன், வலப்புறமும் இடப்புறமும் நான் உன் அருகிலே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்ம ஆண்டவர். ஆனால் பல நேரங்களிலே நம்ம ஆண்டவர் இதோ நான் மன்றாடுகிறேன், என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, இதோ என்னுடைய கண்ணீரை யார் காண்பா என்று சொல்லி பல நேரங்களிலே தவித்து கொண்டு இருக்கிறோம், மனதிலே போராடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், இதோ நீ கடந்ததை மறந்து விடு, நீ கடந்த நாட்களில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களெல்லாம் நீ மறந்து விடு, முன்பு நடந்தவற்றையெல்லாம் மறந்து விடு. கடந்த நாட்களிலெல்லாம் இருக்கின்ற கஷ்டம் துன்பங்களெல்லாம் அதை நீ மறந்து சிந்திக்காமல் இருக்கும்போது நான் உனக்கு இன்றே உனக்கு நான் ஒரு புது செயல் செய்வேன், ஒரு புது செயல் செய்து நான் உனக்கு காத்து கொண்டு இருக்கிறேன். அதை நீ கூர்ந்து நீ கவனித்து பாரு. கடந்த மனிதர்களை உனக்கு யாரோ உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், வார்த்தையாக காயப்படுத்தியிருக்கலாம், செயல்களில் காயப்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் நீ மறந்து விட்டு ஆண்டவர் சொல்கிறார், இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றிவிட்டது. இந்த நேரத்திலே உனக்கு புது செயல் தோன்றி ஆண்டவர் உனக்கு காத்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் முன்பு முற்காலத்தில் நடந்ததெல்லாம் மறக்க வேண்டும். நம்மளுடைய யாராவது நம்ம மேலே கோபமாக இருக்கிறார்களா அவங்கள மறக்க வேண்டும், நம்மளுக்கு துரோகம் செய்தார்களா அவங்கள மறக்க வேண்டும். அதை அவங்க செய்த நல்ல காரியங்களை நினைத்து நம்ம மற்றதெல்லாம் நம்ம மறந்து வாழும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு ஒரு நாள் நான் பிரிய மாட்டேன், நானே உனக்கு தந்தை, நானே உன் கடவுள். மலையே நிலை சாய்ந்தே போனாலும் உன்னுடைய வருங்காலங்களிலே உனக்கு இருக்கிற வாழ்க்கையை நான் உன்னை கை தூக்கி விடுவேன். குன்றுகளே இடம்பெயர்ந்து போனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். பல நேரங்களிலே கண்ணீரிலையும் கவலைகளிலும் வாழுகிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கிற, துயிருற்றவளே, சூறை காற்றால் அலக்களிக்கப்பட்டு வாழுகிறாயா, நான் உன்னுடைய இல்லத்தை மாணிக்க கற்களாக அமைக்கிறேன், மாணிக்க கல்லாக அமைத்து உன்னை நான் மகிழ்ச்சிப்படுத்துகிறேன், உன் கண்ணீரெல்லாம் நான் துருத்தியில் சேர்த்து வைக்கிறேன், உனக்கு அதற்கு கண்டிப்பாக பதில் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவரோடு இணைந்திருக்கணும். நமக்காக எத்தனை பாடுபட்டார் நம்ம இயேசு, தன் உயிரே கொடுத்தாரே. அன்னை மரியாதை சிந்தித்து பார்ப்போமே, தன் மகனையே நமக்காக தாரை வார்த்து கொடுத்தாங்களே. தன் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் நமக்காக கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அஞ்சாதே மகளே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளுக்கு எவ்வளோ அருமையான அந்த வாக்கு தத்தங்களை வார்த்தையாக கொடுக்குறாரு. ஆனால் நம்ம தேவையில்லாத கவலைகளை தலையில போட்டு சுமந்துக்கிட்டு வாழுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் பிள்ளைகளுக்கு நானே கற்றுக் கொடுப்பேன், உன் பிள்ளைகளை என்னோட பொறுப்பாளாக ஒப்பு கொடுத்துரு, முழுமையாக ஒப்பு கொடு, உன் பிள்ளைகளை ஒப்பு கொடு, உன் குடும்பத்தை ஒப்பு கொடு, நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். அவங்களுக்கு படிப்பு வரவில்லையா, நான் கற்றுக் கொடுக்கிறேன், நானே ஆசானாக இருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு உன் குடும்பத்துக்கு நான் தலைவனாக இருக்கிறேன், நல்ல அப்பாவாக இருக்கிறேன், நான் உனக்கு நல்ல ஒரு சகோதரனாக இருக்கிறேன். ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட வாக்கு தத்துவமாக நம்மளை ஒவ்வொரு நாளும் தேற்றி கொண்டு இருக்கிற தேவனை நம்ம உற்று நோக்குவோம். உற்று நோக்கும்போது அவர் நம்மளை ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறாரு. ஆண்டவர் காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடு, அவர் அண்மையில் இருக்கும்போதே அவர் நோக்கி மன்றாடு, உன் மன்றாட்டெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உன் அண்மையில் இருக்கிறார், உன் பக்கம் இருக்கிறார், உன் மன்றாட்டெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைவேற்ற காத்து கொண்டு இருக்கிறார். நாம் அப்படியாக அவரை மகிழ்வோம், போற்றுவோம், துதிப்போம்.